வாழ்க வளமுடன். கௌசிக், சென்னை. இவர் கேட்டுள்ள கேள்வி: ஜேஷ்டையில் பிறந்தால் ஜேஷ்டனுக்கு ஆகாது, அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் அவரது மூத்த சகோதரனுக்கு ஆகாது. அதற்கு பரிகாரம் தேவை என்கின்றனர். இதற்கான பரிகாரம் என்ன என்பதை பணிவுடன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கார். முதல்ல இந்த கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், அச்சா இது எல்லாம் தோஷம்னு சொல்கிறதே தப்பு. ஆயில்யம் இதையும் சொல்கிறாங்க. ஆயில்யம், கேட்டை, மூலம், விசாகம், இந்த நட்சத்திரம்லாம் தோஷமுள்ள நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. பலர் சொல்கிறாங்க பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத சரியாக படிக்கிறதே கிடையாது, படிக்கவே இல்லை. பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க? திருமண பொருத்தத்திற்கு திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடியதற்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு மட்டும்தான் தோஷம் அப்படின்னு கொடுத்துருக்குது, ஆண்களுக்கு தோஷமே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க பஞ்சாங்கத்தில். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கங்களில் எதில் எடுத்தீங்கன்னாலும் இது இருக்குது. ஆனால் இதை ரொம்ப பேர் உபயோகப்படுத்துறதும் இல்லை, எடுத்துக்கிறதும் இல்லை, அதை படிக்கிறதும் இல்லை. ஒரே முரட்டுத்தனமாக ஆயில்யமா, மூலமா, விஷாகமா, கேட்டையா, ஆகாது என்னங்க இப்படி சொல்கிறதான் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு பெண்களுக்கு மட்டும் இதில் தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் அதுலேயும் விதிவிலக்கு கொடுத்துருக்குது பஞ்சாங்கத்தில். அதாவது இத்தனையாவது பாதம் மட்டும்தான் தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் விதிவிலக்கு கொடுத்து குரு பார்வை இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிறந்த ஜாதகத்தில் ஆண்களுக்கு இந்த ஆயில்யமாகட்டும், விசாகமாகட்டும், கேட்டையாகட்டும், மூலமாகட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த தோஷமும் கிடையாது. யாருக்கும் வேறு யாருக்கும் எந்த தோஷமும் கிடையாது. இப்போ கேட்டையில் பிறந்ததுனால மூத்த சகோதரனுக்கு ஆகாது, ஆயில்யத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது, மூலத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது, கேட்டையில் பிறந்தால் விசாகத்தில் பிறந்தால் இளைய சகோதரனுக்கு ஆகாது. இப்படியெல்லாம் சொல்லி 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 ஜோதிட சாஸ்திரத்தையே கெடுத்து வச்சுருக்காங்க ஐயா ரொம்ப பேர். உண்மையிலேயே இது கெடுத்து வச்சுருக்கிறது தான் இது. கேட்டை நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அப்படின்னா மூத்த சகோதரனுக்கு எப்படி ஆகாமல் போகும்? மூத்த சகோதர ஸ்தானத்தை பாரு, மூத்த சகோதர ஸ்தானம் 11ஆம் இடம், அதை பாரு. அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான், அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது, அந்த ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் எடுக்கணும் இல்லை? அதையும் மீறி அந்த மூத்த சகோதரனுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லை? அவன் ஜாதகம் வலிமையாக இருந்தால் இவன் என்ன பண்ணிடுவான்? இவனுடைய கேட்ட நட்சத்திரம் என்ன பண்ணிடும்? தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த பலன்களும் கிடையாது, இது உறுதி. இதை எத்தனை பேர் என்கிட்ட சொல்லி வாதாடினாலும் சரி, அது நான் ஒத்துக்க மாட்டேன். அது மாதிரி இல்லவும் இல்லை. தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்குன்னு பலன்களே இல்லவே இல்லை. சும்மா குணாதிசய பலன்கள் சிலது சொல்லலாம், சிலது ஒத்து வரும், சிலது ஒத்து வராது. ஆனால் ஜோதிட பலன்கள் என்பது கூட்டு முயற்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதில் இந்த நட்சத்திரம் ஒரு சிறு பகுதி. பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதி. இதுவே ஒரு ஜாதக பலன்களை முழுமையாக சொல்வதற்கு சரியாக போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது, நிச்சயமாக பத்தாது. ஜாதக பலன்களுக்கு
இந்த லக்னம், கிரக நிலைகள், மற்றது அம்சங்கள், பாவசுடம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ஜாதக பலன்களை பார்க்க முடியுமே தவிர, கேட்டையில் பிறந்துட்டான் இவனுக்கு மூத்த சகோதரன் ஆகாது அப்படின்னு இதுக்கு பரிகாரம் செய்யன்னா அவனுக்கு காசு தேவையாக இருக்குது, அவன் பரிகாரத்தை பற்றி சொல்கிறான். சரி, இந்த பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் கூட வர்றேங்க, ஒரு 10,000 ரூபா ஆகும், ரேட்டு வச்சிடறான். நீங்களும் போய் செஞ்சுக்கிட்டு வந்துடுறாங்க. தேவையே இல்லையே. தேவையில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு செய்யணும்? இதுக்கு பரிகாரங்கள்லாம் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, மூல நட்சத்திரங்களில் தோஷம்னு சொல்லப்படவும் இல்லை, அதுக்கு மூல நூல்களில் பரிகாரம் சொல்லப்படவும் இல்லை. என் அனுபவத்துலேயும் நான் அதை மூல நட்சத்திரத்தையும் இந்த ஆயில்யம், மூலம், அப்புறம் விசாகம், கேட்ட இதையெல்லாம் தோஷமாகவே நான் எடுத்துக்கிறதே இல்லை. பெண்களுக்கே எடுத்துக்கிறது இல்லை. நான் பெண்களுக்கே ஜாதக ரீதியாகத்தான் நான் பார்ப்பேனே தவிர வெறும் நட்சத்திரத்தை வச்சுட்டு பார்க்குற வழக்கமே என்கிட்ட கிடையாது. நான் எடுத்துக்கிறது இல்லை. அதை நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்குறது அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறது இல்லை. ஜாதகத்தை வச்சு ஒவ்வொரு பாவமாக 2 பேர்த்ததும் வச்சு டேலி பண்ணி தான் பொருத்தத்துக்கு சேர்த்துவேன். எல்லா விஷயங்களையும் பார்ப்பேன், தோஷம் முதல் கொண்டு எல்லாத்தையும் சரியாக பார்த்து, ஜாதக அனுகூலம், திசா அனுகூலம், யோக அனுகூலம், ஆயுள் பலம், மங்கல்ய பலம், எதிர்கால பலம், அந்யோன்யம், தொழில் நிர்ணயம், எல்லாத்தையும் பார்ப்பேன். பார்த்து தான் நான் பொருத்தம், திருமண பொருத்தத்தையே சேர்த்துவேன். இவர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன? கேட்டையில் பிறந்தவனுக்கு மூத்த சகோதரனுக்கு ஆகாது. இது மூட நம்பிக்கையிடையும் மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கையிலையும் மூட நம்பிக்கை என்பதை உறுதியாக சொல்லுவேன், அழுத்தமாக சொல்லுவேன், பயப்படாமல் சொல்லுவேன். ஏன்னா அனுபவத்தில், என்னுடைய 46 வருட கால ஜோதிட அனுபவத்தில் இதை நான் நல்லா பார்த்துருக்கேன். இது ஒன்றும் பண்ணுறதே கிடையாது. இந்த 4 நட்சத்திரங்களும் எதுவும் செய்யறதில்லை. இந்த பஞ்சாங்கத்தில் ஆண்களுக்கு இந்த தோஷமே இல்லைன்னே கொடுத்துருக்குது. நான் பெண்களுக்கும் எடுத்துக்கிறது இல்லை. அந்தந்த சமாச்சாரம் இருக்கிற நட்சத்திரத்துக்கு இப்போ மூலம் அப்படின்னா மாமனாருக்கு ஆகாதுன்னா மாமனார் ஸ்தானத்தை பார்ப்பேன். ஆயில்யம் அப்படின்னா மாமியாருக்கு ஆகாதுன்னா மாமியார் ஸ்தானத்தை பார்ப்பேன். கேட்டை மூத்த மைத்துனருக்கு ஆகாதுன்னா அந்த மூத்த மைத்துனர் ஸ்தானத்தை பார்ப்பேன். விசாகம் இளைய மைத்துனருக்கு ஆகாதுன்னா இளைய மைத்துனர் ஸ்தானத்தை பார்ப்பேன். பார்த்து அதை தீர்மானம் பண்ணி அதுக்கு எப்படி இருக்குது, அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலேயே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் முடியும். நல்ல அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஆகையினால் இந்த கேள்வி தவறான கேள்வி, இந்த முறை தவறான முறை. இப்படி கேட்டையில் பிறந்தால் மூத்த சகோதரனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறதுல எந்த விதமான ஆதாரபூர்வமான ஜோதிட அறிவியல் ரீதியான வார்த்தைகள், கருத்துகள் இல்லை, உறுதியாக சொல்கிறேன். ஆகையினால் இதை நீங்கள் தயவு செஞ்சு அடாப்ட் பண்ணாதீங்க. அந்தந்த ஸ்தானங்களை பாருங்கள், அந்தந்த ஸ்தானங்கள் இருக்குது, அந்த ஸ்தானங்களை பார்த்து முடிவு செய்யுங்க. இப்படி எடுத்த உடனே இது இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாது, இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாது, இந்த நட்சத்திரம், இப்படி போகாதீங்க. இப்படி ஜோதிட சாஸ்திரம் இல்லை. நான் பல தடவை சொல்கிற மாதிரி கூட்டு முயற்சிங்கிறேன். அதுபோல் எல்லாவற்றையும் வச்சு தான் பார்க்கணுமே தவிர இப்படி வெறும் கேட்டை மூத்த சகோதரனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு இல்லைன்னே பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் பெண்களுக்கு கூட எடுத்துக்கிறது இல்லை. நான் ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணுறேன். ஆக என்னால் இது ஒரு பெரிய ஒரு குற்றமாக, இது சரியான வழிமுறையாக நான் எடுத்துக்கொள்வதில்லை. நீங்களும் எடுத்துக்காதீங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அது நீங்கள் யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய முடிவு. நான் கட்டாயப்படுத்துறது எதுலேயுமே இல்லை. என் அபிப்பிராயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத உங்களுடைய விருப்பம். வாழ்க வளமுடன்.